ஹாய். ஹாய் மாயா ஸ்குவாட். இன்னைக்கு குரூப்ல ஒரு வீடியோ போட்டோம். பார்த்தீங்களா? ஒரு டிஸ்க்ளைமர் மாரி. ஆ பார்த்தோம். நான் பார்த்தேன். ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது. ஒரு 1 ஹார்க்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆமா. அப்படிதான் இருக்கு. எப்படிதான் இந்த மாரிலாம் அனுப்புறாங்களோ தெரியல. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படியும் இந்த பிக் பாஸ் முடிச்சுட்டா இந்த அப்யூஸ்லாம் நின்றும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். முடிச்சு 2, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னமும் அவங்களுக்கும், அவங்க ஃபேமிலிக்கும், அவங்க அம்மாவ பத்தி பேசுறதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமாங்க. ரொம்ப தப்பா இருக்கு. என்ன பண்ணலாம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? இப்ப அவங்க அளவுக்கு நம்மளால பேச முடியாது. அந்த மாதிரிலாம். லீகலா ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் எல்லாமே ஃபேக் ஐடிஸ் இருக்கு. எவ்ளோ ஐடிஸ் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்னும் தெரியல. ஸோ என்ன நெனைக்கிறீங்க? யாராவது பேசுறீங்களா? இப்போ நானும் ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சேன் அப்டின்னா, அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருந்தது. சரி அப்புறம் இந்த ரிவ்யூவர்ஸும் ரொம்ப இப்ப பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸோட வேலை என்ன? பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ரிவ்யூ பண்றது. அது முடிஞ்சதுன்னா சரி முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அத பண்ணாம அவங்களும் ஏத்தி விட்டு சில பேர் ஏத்தி விட்டும் பண்றாங்க. அது எப்படிதான் அவங்களுக்கு அந்த மாரி பண்ண தோணுதோ எனக்கு தெரியல. அது எப்படி அவங்க அப்படி யோசிச்சு எழுதுனாங்க? அது நெனச்சாலே பயமா இருக்கு. ம். அனிதா சொல்லுங்க அனிதா. Hi. So ஹாய். this needs to end. It's very disturbing because ஒரு comment எடுத்தா அதுலயே every comment if you go see they're attacking only women and bad words. இதுக்கு channel தான் actually have to answer to this because எல்லாமே manipulate ஆயிருக்கு. This needs to end. This cannot continue. Whoever is associated with that, they need to answer to this. இப்போ வேற பிக் பாஸ் பார்க்குறப்போலாம் கீழே ஒரு இது வரும், இஃப் யூ ஃபைண்ட் எனி திங் ப்ளீஸ் ரிப்போர்ட்ன்ட்டு. அந்த மாதிரி இதில் வரல. இஃப் இஃப் எனிபடி நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். புரியுது. ம். இப்போ ஷோ முடிஞ்சிருச்சு. பட் திஸ் நீட்ஸ் டு பி ஸ்டாப். ஹவு? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஃபேக் ஐடிஸாக வச்சுருக்காங்க. எதர் நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்களா, அவங்க 3 பேரும் 4 பேர் வந்து ஆன்சர் பண்ணணும். அவங்க வந்து பேசினா தான் இது முடியும். இல்லைன்னா திஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ அண்ட் இட் இஸ் வெரி சீப். எஸ் எஸ் பேசுவாங்கன்னு ஹானஸ்டா சொல்லுங்க. இட்ஸ் ட்ரூ சிஸ்டர். நீங்க சொன்னது 100% ட்ரூ. புரியுதுங்களா? உங்க மனசுல தொடர்ந்து சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, எவ்ரி கேர்ள் வில் ஹாவ் தட் இன்டென்ஷன். இப்போ யாரோ only few will open up. There are, I'm sure, very everyone have been affected. கொஞ்சம் பேர் பயந்துட்டு கூட கமெண்ட் பண்ணாம இருக்கலாம். அவங்க ஒரு கமெண்ட் பார்த்து அவங்க they would have felt okay, I'm not going to comment or the defending. சிஸ்டர், நான் ஒன்னு சொல்றேன். நான் ஆக்சுவலா போஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன், எனக்கு தோணல. பட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. இப்போ ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவெல்லாம் விட்டுருங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வர்றான், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நான் பேசுறத. ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இப்போ ஒன்றும் இல்லை, அவன் பேர் என்னங்க, அந்த மாதுளை ராஜா, அவனுக்கு 2 தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த மாதிரினே வச்சுக்கோங்க. வீட்டுக்கு அவனை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர்றான். அவன் வந்து பாத்ரூம் போகிறான், ஒன்றுக்கு போகிறான், பிக் பாஸ் வீட்டில் போன மாதிரியே போகிறான்னு வச்சுக்கோங்க. வில் திஸ் கை அலோ? விட மாட்டாங்கண்ணா, அது அவங்க வீட்டு பொண்ணுங்கல்ல. அதுதான் அவன் வீட்டு பொண்ணு நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான். சி, மறுபடியும் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வந்த முழுசா முடிச்சிடுறேன். அதாவது இவங்க பாட்டுக்கு வருவாங்களாமா. அதாவது இந்த மதுரை ராஜா மாதிரி ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, வாங்கடா, ஒண்ணுக்கு போடா,
பரவாயில்ல, தப்பு இல்லை, திறந்து பாத்ரூம்லயே போய்க்கோ அப்படிங்கிறாங்க. இது கூட 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏய் ஜாக்கி ஜெட்டி போட்டிருக்கியா, நாங்க 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க போய் செல்ஃபி எடுப்பாங்க போல. கேவலமா இல்ல? அந்த கேவலத்தை அவங்க அம்மா வர்றாங்க, ஏய் நீங்க ஏன்டா செல்ஃபி எடுக்கிறீங்க, நான் உங்களுடைய போட்டோ எடுக்கிறேன், போனை கொடுன்னு. அப்ப அப்பா வர்றாரு. அப்பா என்ன சொல்றாரு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, கேவலமா இருக்குதுன்னு திட்டுறாரு. உடனே உரிமை மீறல், தீர விசாரிப்பதுமை அப்படின்னு இவங்க போடுறாங்க. இதுதாங்க இப்போ இப்ப நடந்த பிக் பாஸ்ல நடந்தது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். அண்ட் எனக்கு என்ன என்ன இவங்களுக்கு புரியலன்னா, பர்சனலா நடக்கல, இவங்களுக்கு பர்சனலா நடக்கல, பர்சனலா நடந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். I have one more thing to say. I don't know how many of you watched that show. I haven't watched that episode. சிவன் அவங்கெல்லாம் இப்போ போனாங்களே, அந்த அந்த போன வீடியோ, சீசன் அந்த எடிட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ரெட் கார்டு ஏதோ ஒரு கிளிப்பிங். Why is the channel doing this? What are they trying to project in this by doing that, by getting that matter? honestly let me tell you, channel வந்து they are billionaires and billionaires, they have so much money. ஒரு சப்ப பையனை வந்து தூக்கி வைக்கணுமோ இல்லை தூக்கி போடணுமோன்னு அவங்களுக்கெல்லாம் சீனே கிடையாது. புரியுதுங்களா? யாருங்க அவன், சின்ன பையன் அவன். அவனை வந்து அவன் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரோ உடனே சேனல், ஐயோ இவன் ஃபேமஸ் ஆயிட்டாரான். ப்ரோ சிஸ்டர் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோ சீன் இல்லை. Why don't you people understand this? Moreover, there is Kamal Hassan. அவரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது சேனல்னால. And Kamal knows what is yes and what is no. 2 பொண்ணை பெற்றிருக்காரு, 2 பொண்ணை ரஜினிகாந்த் பெற்றிருக்காரு. அங்க என்ன இருக்குன்னு தெரியும், ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இண்டிபெண்டா வளர்த்திருக்காரு. ஹானஸ்டா சொல்லுங்க, will Kamal Hassan do this? No, he will not. Because அவரோட கேரக்டர் அப்படிதான். இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனை போச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? ஓ நீ எல்லாத்தையும் சினிமாக்கே அள்ளி அள்ளி கொடுக்குற அப்படின்ட்டு சுஹாசினி மணிரத்னம், அப்புறம் இன்னொரு பொண்ணு இருப்பாப்லையே சுஹாசினியோட தங்கச்சி, எல்லாம் சேர்ந்துட்டு கமல் சொல்லிட்டாங்க, எனக்கு இதுதான் என் பொழப்பு, என் பொண்ணுங்களை நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. And the girls are very clear. நான் என் பொழப்பை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு. புரியுதா சிஸ்டர்? அதெல்லாம் வேற லெவல். கமல்ஹாசன் கிட்ட எல்லாம் போயிட்டு ஐயோ நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர். மக்களுக்கு புரியணும், மக்களுக்கு புரியுற அளவுக்கு கமல்ஹாசனுக்கு அறிவு வேணும். அப்படி அறிவு இருந்ததுன்னா அவர் அரசியல் ஜெயிச்சிருப்பாரு, அதுவும் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருப்பாரு, எங்க ஊர். அண்ணா அது இப்போ வேணாம் அண்ணா. இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அதுக்கு அதை பத்தி மட்டும் பேசலாம். ஏன்னா அது டாபிக் வேற எங்கேயாவது போயிடும். நீங்க கமெண்ட்ஸே பாருங்க, எல்லாமே பிரதீப்புக்கு ஆதரவா தான் இருக்கும். You guys know what happened inside. ஆனா நம்ம பேசுறோம், நம்ம எதிரி ஆயிடுவோம். புரியுதுங்களா? பிரதீபுக்கு ஆப்போசிட்டா பேசுறோம், நம்ம எதிரி ஆயிடுவோம் ப்ரோ சிஸ்டர். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, ஈவன் கமல்ஹாசன். ஏன்னா அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. இப்ப சின்ன ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நம்மளாம் என்ன பண்றோம்? நிக்சன் அவன் எல்லாம்
நிக்சன் வந்து சொன்னாரு இல்லையா சொல்லுங்க. இன்டர்வியூல, இந்த மாதிரி இது ஒண்ணும் பக்கத்து வீட்டு ம் கோல போட்டி கிடையாது, அவங்க எப்படி பார்த்துதான் உண்மைதானே. அமைச்சிருப்பாங்கங்கறத பிக் பாஸ் அவங்களால என்ன ஏத்துக்க பக்கத்து முடியல. வீட்டு கோலப்பட்டி மாயஸ்கால் ஒரு நிமிஷம் இருங்க. மதன் பேசுங்க. அதாவது நம்ம மாயாக்காவோட வந்து 2 days பிஃபோர் நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நேற்று காலையில் வந்துட்டு அந்த ஜோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. ஆக்சுவலி சொன்னது நான் தான். இந்த டேவை என்னால் மறக்க முடியாது, ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் வந்து மாயாக்கா பிடிச்சதுனால நான் பேசியிருப்பேன். அதை வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், இப்போ சொன்னதே நான் தான், இப்போ என்ன ப்ரோ ப்ராப்ளம் சும்மா அப்படின்னு நான் கமெண்ட்ஸில் வந்து போட்டேன். அதுக்கு கீழே சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் மூவியோட நேமை போட்டு இந்த படத்துக்கான விக்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா மாயாவால் தான் சொல்லுவீங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட். அதுக்கு கீழே என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் மூவியெலாம் நான் எதுவும் சொல்ல, எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் பண்ணேன். அதுக்கு கீழே வந்து நீங்கள் இப்படி, அதாவது இந்த படத்தோட வெற்றிக்கு மாயா தான் காரணம்னு நீ தான் சொன்னேன்னு நான் சொன்னேன்னா அந்த ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு இல்லாத ஒரு டாப்பிக்கை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் என்னுடைய ஹாப்பினஸ்ஸாக இந்த டேவை வந்து மறக்க முடியாதுன்னு சொன்னதை எந்ததோ கனெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஆக்டரோட என்ன சொல்கிறது வன்மத்தை வந்து தூண்டுற மாதிரி இவனுங்க பண்ணுறாங்க. ஸோ அது என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல நேற்று. அந்த அளவுக்கு ஒரு 4-5 பேர் அப்படியே ஃபுல் டார்கெட் பண்ணிட்டாங்க என்ன. இப்போ நான் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே அந்த சேட்லேருந்து ரிமூவ் ஆகிட்டேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம ஹாப்பினஸ்ஸை வந்து ஸ்பாயில் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டுறாங்க, நம்ம ஹாப்பினஸும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு நேற்றுலாம். ஹலோ, நம்ம பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு, அப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக பேசிட்டேன் தானே? இல்லை, நான் ஃபுல்லாக பேசிட்டேன். நான் பேசலாமா? ஹலோ, ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு கேம் முடிஞ்சப்புறமும் இந்த மாதிரி இருக்குன்னா, இது எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னொரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது என்னோட இது. ஒரு 2 பார்ட்டி, ஒரு ஆப்போசிட் அண்ட் ரூலிங் பார்ட்டி மாதிரி ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும். இன்னொன்னு, நீங்க இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றது கோர் இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்றது மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு ஒரு லேடிஸுக்கு நடக்கிற ஒரு ஒரு லேடிஸ் சார்பில் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு மழுங்க பண்றது மாதிரி வெளியில் நடக்குது. இதுதான் ஜென்ரலா நான் பாக்குறது. அதாவது ஒரு பெண்களுக்கு நடந்த ஒரு இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க, அதனால ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்குது. இதை வந்து இல்லைன்னு சொல்லி கேக்குதா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ இத பண்ற ப்ரோ, 1 செகண்ட் ப்ரோ, 1 செகண்ட். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ராகவி கேக்குதா? கேக்குது. யா. the thing is, நேத்து இப்படிதான் தேவையில்லாம பிரதீப் டாபிக் உள்ள கொண்டு வந்து, ஏன்னா அவங்க வந்து நம்ம கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி யூடியூப் அது இதுன்னு தேவையில்லாம அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் கண்டென்ட்டோ ரெட் கார்டு கண்டென்ட்டோ எதுவுமே இங்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மாயாவுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். why you like Maya and what you wish to her to become in future, or what is your wish for her, அந்த மாதிரி பேசுனீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் அந்த சஜஷன் சொல்லலாம் தான் வந்தேன் ராகவி.
கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட்மா. இது பேசாம விடுறது ரொம்ப பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேச பேச நம்மளும் ஊதிக்கிட்டே இருக்கோம், அவங்க அதை விட ஃபயர் வச்சுக்கிட்டே இது இருக்காங்க. நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் பேசாம இல்ல பேச பேச நீங்க ஜென்ரலா எனக்கு சோசியல் மீடியா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒருத்தர் அப்போசிட்ட சொல்லாம ஒருத்தரை பத்தி அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களோட குட் திங்க பத்தி நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்றது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அடங்கிடும். அதுக்கு ஏதாவது ஒருத்தர் பதில் சொல்ல போய் தான் நடக்குது. மேபி இன்னைக்கு காலைல கூட யாராவது ஒருத்தர் தேவையில்லாம ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. பூர்ணிமாவோட அண்ணன் ஏதோ கொடுத்தது. அது பார்த்தா அது கீழே ஒருத்தர் கமெண்ட் கொடுத்தாரு. அது கூட நான் சொன்னேன், ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நான் ஒரு கமெண்ட் போட்டு விட்டேன். ஆனா அது கூட நான் பண்ணிருக்க கூடாது. பேசாம விட்டுறேன், சைலண்டா விட்டுறணும். அப்படியே விட்டுருந்தா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் 1 செகண்ட் நான் பேசட்டுமா? ஆக்சுவலி சார் அண்ட் மேம், இப்போ என்ன பிரச்சனைனா பிரதீப் ரெட் கார்டு போனதுக்கான காரணம் வந்து அந்த இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இது ஷேர் ஆயிருக்கும், ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கும். அது என்னன்னா பிரதீப்போட ஃபேன்ஸும் ஐ திங்க் பிரதீப் அண்ட் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அப்யூசிவா கமெண்ட் பண்ணி மாயாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. மாயான்னு பேச வேணாமே, ஒரு கண்டஸ்டன்ட் பேசல, எவ்ரி கண்டஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த அவங்க ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ண அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏன் அப்படி நடக்குதுங்கிறது தான் பேசிட்டு இருக்கும் போது பிரதீப் இட்ஸ் ஆப்வியஸ்லி ரிலேட்டட் டு அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் போயிடுச்சு. பட் இட் ஹாஸ் டு பி ஸ்போக்கன். நம்ம விட்டுறலாம்னு சொல்லி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து சப்மிசிவ், நம்ம வந்து திருப்பி ஐ மீன் என்ன சொல்றது, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க திருப்பி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எனக்கு தோணுது. பட் இட்ஸ் பியூர்லி மை ஒப்பீனியன். அதுதான் சொல்லணும். அந்த இல்ல ஒண்ணு பண்ணலாம். பண்ண கேர்ள் கண்டஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். இதுல என்ன தப்பு? அவங்க கொடுத்தாரு நீங்க எல்லாம் பேசுறத விட அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். அவங்க கொடுத்த ஸ்டாண்ட் அப்படி கடைசி வரை மெயின்டைன் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாச்சுன்னா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். அது பண்ண மாட்டேங்காங்க. பட் அது இன்னும் அது அதிகமாயிடாதா? இல்ல எனக்கு அப்படி இல்ல, ஒரு கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி வேணும்னா கிளாரிட்டி கொடுக்கணும், இல்லாட்ட கொடுக்கணும் சார். அந்த கிளாரிட்டி சேனல் தான் கொடுக்கணும், இல்ல யாராவது தான் கொடுக்கணும். why should they answer for all these things? It will make அப்படின்னா உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அப்ப நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால நம்ம பேசலாம் நம்மளும் சொல்றோம். அவங்க பேசுறதுக்கான நீங்க மீம்ஸ் எல்லாம் போடுறீங்க, அதோட விட்டுறலாம். இப்ப நீங்க பேச என்ன ஆகும்னா 5 பேருக்கு தெரிஞ்சது இப்ப நம்மளே வந்து 50 பேருக்கு தெரிய வைக்கிறோம். இந்த மாதிரி இப்ப வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் 500 பேருக்கு தெரிய வைப்பாங்க. சோ நமக்கு வேண்டாம், அந்த டாபிக் வேண்டாம். நீங்க பெஸ்ட் இத மாதிரி போடுச்சு மேல ஹெட்டிங் வந்து அழகா ஒரு டாபிக்க போட்டு நீங்க ஆரம்பிங்க பேசுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா யாரும் பேச மாட்டாங்க. இல்ல இது ஸ்டார்ட் பண்ணது அவர் ஏதோ எக்ஸாம்பிள் வந்து இது எங்கெங்கயோ போயிடுச்சு, இது வேற மாதிரி போயிடுச்சு. சோ நோ ஒன்லி திங் இஸ் யாரோ இருக்காங்கல்ல, யாரோ அந்த யூடியூப் சேனல்ஸ் அங்கெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண வேணாம்னு தான் தோணுது. பிகாஸ் இட்ஸ் they are just attacking, they don't have anything else, just ignore those things. But நாங்க பண்றதே இவங்க எல்லாம் பண்றதே அங்க வந்து கமெண்ட் போடுறப்பதான் அது it is not. இப்போ இந்த கமெண்ட பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல போய் தான் எல்லாரும் நாங்களாம் பேசுறோம். வேற ஒண்ணு இல்லைன்னா ஏன் பேச போறோம் அதை பத்தி? கரெக்டுங்களா? நீங்க போடுறாங்களே ஒருத்தர் போடுறது வந்து நீங்க இத்தனை பேர் பேசுறீங்க, அதை பார்த்துட்டு இப்ப நீங்க சொன்னது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், இப்ப நானும் போய் பார்ப்பேன், நானும் பேசுவேன். இந்த மாதிரி பண்ணணும்னு தான் அவங்களோட வேலையே பண்றாங்க. அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ங்கிறது என்னோட சஜஷன். எக்ஸாக்ட்லி. Just ignore all the reviewers. They are making money out of it, so let them eat. So that is, they are filling their stomach by misusing something else. So let them do that. ஆனா இதுக்கு எண்ட் இருக்குங்க. மேபி இப்போ நெக்ஸ்ட் ஐபிஎல்லோ எலெக்ஷனோ வந்தா everyone will change their top minds and topic will change.
But I really don't know when this is going to stop. I doubt it is going to stop. அதான் எக்ஸாக்ட்லி 2 வீக்ஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் வரைக்கும் அப்படி பேசுவாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் நான் பேசலாமா? வாட் ஐ பிலீவ் இஸ் அவங்க வந்து எல்லாரும் வந்து இன்டர்வியூ கொடுக்க வைக்கணும் ப்ரோவோக் பண்றதுக்காகவே இது பண்ற மாதிரி இருக்கு. there is something else behind it. So yes, it is bad, it is hurting, but ஆனா யூனோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணணும், வேற எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ப்ரொவகேட்டிவா தான் பண்றாங்க, ட்ரிகர் பண்றதுக்கு பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா the same strategy that we followed inside தான் இப்போ வெளியும் நடக்குது. ஸோ ஐ பிலீவ் நம்ம இக்னோர் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். கேட்டுச்சா நான் பேசுனது? ஹலோ, கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு. it's just that we stopped concentrating on commenting on whatever they did and we were focusing on other things. So they want to provocate us, so they're stooping to the lowest level they can. இதை விட கீழே இறங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. இறங்கிட்டாங்க, ஏற்கனவே இருந்த ஸ்டாண்டர்டையும் தாண்டிட்டாங்க. they will do it, but அது எதுக்குன்னா இப்போ அந்த டீம் ஃபுல்லாரையும் வெளியே வர வச்சு பேச வைக்கணும்ன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்குது, which is bad and I don't know, I don't even have a word to describe it. So but என்னை கேட்டா ஆக்சுவலி நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி நீங்க இன்னும் அந்த கேம்ல இருந்து வெளியே வரல. ரொம்ப பேர் அந்த மென்டாலிட்டிலேயே அந்த மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு ரொம்ப பேருக்கு, நான் அப்சர்வ் பண்ணல. ஆக்சுவலி இதுமேல நீங்க மாயா பத்தி அவங்கள பத்தி இப்ப சொல்றதா கூட ரொம்ப ஓவரா பிரைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அவங்க அப்படி இப்படி அப்படி ஒரு காட் ரேஞ்சுக்கு அப்படி கொண்டு போகாதீங்க யாரையுமே. அப்படி பேச வச்சுமோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆப்போசிட்டா திங்க் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு ரியாலிட்டி கொண்டு வாங்க, நார்மல் பர்சன். அவங்களுடைய குட் திங், அவங்களோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லு, அந்த ஸ்கில்ல வந்து வேணா நீங்க சொல்லுங்க, நல்ல அவங்க நல்ல பாடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொண்டு வரதுல அவங்க வந்து அப்படிப்பட்ட ஆளு இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணக்கூடியவங்க அதோட பயங்கரமா நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. ஆனா அதை நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா அதை வந்து காம் டவுன் பண்ண முடியும். அவங்களும் அப்படி வெளியே வருவாங்க, எல்லாருடைய மிங்கிள் ஆகும், அப்படி ஒரு நார்மல் சொசைட்டில ஒரு கொண்டு வர்றது மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும். இது மட்டும் என்னோட சஜஷன். எஸ் கேக்குது, சொல்லுங்க. ராகவி சொல்லுங்க, யார் யார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணமோ பண்ண சொல்லிட்டு ஒருத்தரா மாயாக்கு விஷ் பண்றது பேசுறது எல்லாம் பேசட்டும். Since we people are talking for months, right? Yeah, whoever join. And it's strictly no for talking about Pradeep and Red Card. No, open சொல்லிடுங்க. அது முன்னாடியே சொன்ன அவர்கிட்ட டாபிக் வேற எங்கேயோ போகுதுன்னு அது பேசிட்டே இருந்தாரு. ஸோ அதை எப்படி டைரக்டா கன்வே பண்றதுன்னு தெரியல, அதான் சாரி. வேற நேத்து நாங்க யாராவது இன்டர் பண்ணி ரிமூவ் தான் பண்ணாங்க, அதே பண்ணிடுங்க, அவ்வளவு சிம்பிளா. ஏன்னா மத்தவங்க பேச வந்ததும் இப்போ தேவையில்லாம வேஸ்ட் ஆகுதுல்ல டைம், அதுக்கு தான் சொல்றேன். ஓகே. அண்ட் அபவுட் அதர் கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசணும்னு இல்லை. இன்னைக்கு அந்த மெசேஜ் பார்த்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுக்கும் தெரியும், இவ்வளோ நாள் வந்து நம்ம ரொம்ப இன்விசிபிள் டாஸ்க் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம்ட்டு. டெய்லி அதே நடக்குது. அவங்க அக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறது, அவங்க அம்மாவை பத்தி பேசுறது வந்து எனக்கு இப்பவுமே அது அந்த நர்வஸ் போகல. ஸோ அதனால நான் வந்து இங்க சொல்லிட்டேன், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அப்போ பேசிட்டே இருப்பாங்க, நம்ம சைலண்டா போனாலும் பேசிட்டே இருக்காங்க, என்ன பண்றது? அப்படி இருக்கு. நம்ம இப்போ அட்டாக் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அட்டாக் பண்ணா அது இன்னும் அக்லி ஆகும். ஏன்னா அவங்க பேசவே கிடையாது, அது அவனோட கேவலமான ஒரு புத்தி. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இறங்க வேண்டாம், அதை பத்தியும் பேச வேண்டாம். அப்படி சொல்றேன். புரியுது, எனக்கு தெளிவா புரியுது.
வருத்தம் எனக்கு தெளிவா புரியுது. அத படிச்சா எல்லாருக்குமே கோவம் தான் வரும். அவ்வளவு கேவலமா தான் போட்டிருக்கானுங்க. ஆனா அவன் புத்தி அவ்வளவுதான், அந்த ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்கோமோ அது பார்த்துட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான். வேற See, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. சிம்பிளா ஸ்பேஸ் கிடையாது. சொல்லணும்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க தெரியுமா? நம்ம இப்ப அமைதியா இருக்கோம், நம்ம ஓகே ஃபன் பண்றோம், அத ஹேமா வந்து நீங்க டேமேஜ் என்ன பண்ணி எல்லாரும் சொல்றீங்க? வெளியே வர வைக்கணும். சோ அதுதான். So let's stop it. ஸோ We will just யா report ஸோ it. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வந்து அந்த போஸ்ட் போட்டது வந்து வெறும் அட்டாக்கர்ஸை அட்டாக் பண்ணுன்ட்டே கிடையாது. ஸோ I இந்த know. அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலி காட் இட் ஃப்ரம் அ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே, அண்ட் தேவர் மென்ஷனிங் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்கள் வந்து இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் இது யாரும் ரிப்பீட் பண்ணக்கூடாது இன் த நேம் ஆஃப் எனி ஒன். ஐ நோ வி ஆர் நாட் டூயிங் இட், பட் நமக்கு அது நடக்கக்கூடாது மற்றவங்க பேர் சொல்லி. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வால்வ் ஆனவங்களோட கன்சென்ட்டோட தான் இன்னைக்கு அந்த போஸ்ட் வந்து போட்டோம். ஸோ இனிமே இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. ஸோ இனிமே இந்த ஐடி எத்தனை தப்பான மெசேஜஸ் வந்தாலும் அத்தனை ஐடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க, அத்தனை ஐடியையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் தட் கிளியர், அண்ட் வி வாண்டட் டு மேக் தட் கிளியர். இது வந்து அவங்க அட்டாக் பண்ணுறதோ இல்லை அவங்க லெவலுக்கு இறங்கணுமோ அப்படின்னு நான் யோசிக்கல. பிகாஸ் வி வர் ஆல்சோ டேக்கிங் அ ஹை ரோட் ஃபார் சோ லாங் பட் அப்பப்போ வந்து பேச வேண்டிய விஷயத்த பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு அதை போட்டோம். ஸோ பீப்புள் வந்து அவங்களுக்கும் தெரியட்டும், இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லி தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் போட்டோம். பட் நத்திங் எல்ஸ். அண்ட் இந்த ஸ்பேஸ் கால் வந்து காலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு பாசிட்டிவாக பேசலாம், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ணோம். பட் சம்ஹவ் அவுட் ஆஃப் த ப்ளூ இந்த போஸ்ட் வந்துச்சு. அண்ட் எங்களாலையும் இதை சண்டேலாம் போட முடியும், அதனால நாங்கள் போட்டோம். ஸோ தட்ஸ் இட். For awareness, you posted, yeah. எஸ், அண்ட் பீப்புள் ஷுட் பி அஃப்ரைட். இந்த மாதிரி அடுத்து யாராவது பண்ணானா அவனும் எக்ஸ்போஸ் ஆவான், அவனும் அரெஸ்ட் ஆவான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் த மெசேஜ். We will keep reporting, we will keep doing the right thing lawfully, and just that another request from my end, no abusive comments, no retaliation, no nothing towards anybody who gives us abusive comments. Just report. இது ஒரு டாக்டிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, திருப்பி எதுவும் பேசாதீங்க, because they are using it against us in a different way. இது ரொம்ப கேவலமா எடுத்துட்டு போறாங்க, பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறாங்க. Let us not allow it, because stop posting comments. நீங்க ஒன்னு போஸ்ட் பண்றீங்க, அதுக்கு ஏதாவது வந்ததுன்னா ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. No, it's not like that, Haripriya. So we cannot stop. If you stop, then you are giving this power to someone else to silence you. So I will not ever recommend it. உங்க கருத்தை வந்து நீங்க பேசிதான் ஆகணும் in a dignified way. கருத்தை பேசுங்க, ஆனா அவங்க திருப்பி அதுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா சண்டை போடாதீங்க, ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் யாருமே ஆக்சுவலா சண்டை போடுறது கிடையாது இப்போ. அட்லீஸ்ட் இன் இன்ஸ்டாகிராம், அட்லீஸ்ட் இன் அவர் பேஜ், பீப்புள் எல்லாமே கிவிங் இட் பேக் இன் a dignified way. பட் தே cannot silence us. நம்ம வந்து சைலண்ட் ஆக கூடாது. அது பண்ண தேவையில்லை, அது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு வந்து கேட்கணும்னா அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ வி டோன்ட் ஹாவ் அ சே இன் தட். ஐ ஃபீல் லைக் இட். Yeah, true. But I'm just saying we'll keep celebrating her. That should not stop us from doing that. Yes, I am there with you on the celebration part. Yes. Because எனக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்தாலும் நம்ம தர பாசிட்டிவிட்டியில தான் நம்மள லிஃப்ட் பண்ணிக்க முடியும். That is all I feel. Yeah, agree with you. I just want to say something. Can I speak? Is that okay? Yes, please. Normally we should change the mood of this space and talk something positive, because that's required here. So it was so nice the way that she came in the other day, and none of us expected that it's going to happen. Like, it all happened coincidentally, which was actually very nice. And even as we were enjoying it, normally I don't go look for people to speak about it or to give back to them or to retaliate or anything, but in a very dignified way. I've always been giving back some reply or anything like that, but in a very, very safest way, because we know what is social media, and we know as the responsible adults like how we are supposed to speak behind. I know, like, you guys want to change the vibe and everything, but I have to say certain things. Like, I was actually expecting a little window over here,
just to say things like, see, not only people in India are supposed to watch Big Boss, okay? People who are outside India are also have every right to watch anything what they like. People, when they are actually passing comments or, like stating a big YouTube content, they don't need to use us as contents. Whatever the day that she came in, whatever we spoke, each and every point has been quoted out. I'm very, very upset about it. See, the country that we live in, we don't have Hotstar, okay? So I just said, like, on the thing, like I was actually explaining, எங்களுக்கு இங்கே ஹாட்ஸ்டார் இல்லை. I had to root through and find out ways and means. Like, there is actually legal VPN system that we pay here, and it's not like a small amount we are paying for those VPNs. Sorry, somebody is raising the hand. Is that I have to stop or something? இல்லை நீங்கள் மாஹி ஸ்குவாட் பேசுறீங்களா? இம்பார்ட்டண்ட் அப்போ மேம் அது இப்போ டாபிக் டைவர்ட் பண்ணலான்னு சொன்னதுனால ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் அ கொஸ்டின். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ? Yeah, please. கேளுங்க. Yeah, okay. So ஹோஸ்டுக்கெல்லாம் ஒரு கேள்வி அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் இன் ஸ்பேஸ். ஸோ எனக்கு வந்து மாயாவோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஹர் சிங்கிங் இன் பிபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க மாதிரில, ஸோ ஐம் ஷேரிங் இட் ஹியர். யூடியூப்ல வந்து ஹரிணின்னு ஒருத்தவங்க ஷி ஹஸ் போஸ்டட் அ 44-minute வீடியோ ஆஃப் இப்போ எங்கேயாவது போயிட்டு வரேன், டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நான் கேட்டுட்டு போவேன், கேட்டுட்டு வருவேன். ஸோ இட் இஸ் சச் அ ஸ்மூத்திங் திங். அண்ட் மாயா பாடினதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரயில் விட போலாம்பா இஸ் மச் ஃபேவரட். அண்ட் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜா இஸ் லைக் மை கோ டு சாங். அது வந்து நான் எப்பவுமே கேட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, முதல்ல எம்ஜிஆர் ஓட ஒரிஜினல் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ கேட்கும் போதே எனக்கு மாயாவோடது கேட்கணும்னு தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி குட். தட்ஸ் இட். Okay, it's not only I came here to say about that thing because as everyone knows, like we all like that, but whatever we have been spoken has been actually framed and it's actually popular and it's actually all over the YouTube. So I felt really upset about it. That's why I came here to speak today. Other than that, as everybody knows, I've been glorifying her. I've been with her and everything. And there was an ID that IG, she spoke about something about the way she liked it, and that is also being framed, which is not right. So we people are living away. Even if I say in 101 times, even if I say like, like report here through IDs, we are not able to do it. People who are in India, I can actually personally actually tag that YouTube video to people who are here taking responsibility. They can forward it to the officials or whoever it is. That's what I came to say here, because you know what, like each and everyone knows, every individual loves Maya in different form, but this is the point I wanted to come and say here. We are not comfortable about the way we are being framed in it. So if somebody takes the initiative and if somebody wants to go ahead and say this, please kindly help us as well, because whatever we said is all being framed out in a very bad way and we are not happy about it. Thank you. Yeah, I second this. Actually, the way, yeah, தேங்க்யூ. the name they gave for நீங்க சொல்லலாம் உங்களோட. ஹலோ, I'm just going to go down and listen to it because I'm not only here to praise, I'm also here to vent out what I went through here the last, like, when அவங்க இங்க வந்த அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பேசணுமோ, அது எஸ்பெஷலி whoever is living abroad, like எங்களை நாங்கள் பேசின கமெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணி போட்டு எங்களை ரொம்ப கேவலமாக பேசி வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கோ த்ரூ இட். எனக்கு ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணேன் நான். அண்ட் ரியலி ஐ எம் வெரி அப்செட் அபவுட் இட். தட்ஸ் வை ஐ கேம் டு சே திஸ். If somebody who's living around in India, we can actually forward that video. I don't want to say anyone's name or anything here. I'm not here for it, not looking for any kind of cheap publicity or anything. We are not happy about the way we are being treated down in social media. This is a respective space. நாங்கள் இங்கே வந்து சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் இங்கே பேச வரோம். நாட் டு பி புட் ஆல் ஓவர் ஆன் யூடியூப் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அப்படி வச்சுன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுட்டு வருவோம்ல. Why do we pay and why do we get our IDs locked and everything like that? We are not here for somebody to walk over us. ட்ரேசிங்காக மட்டும் நாங்கள் இங்கே வரல. ஆன் த நேம் ஆஃப் ஹர், இஃப் வி ஆர் பீங் வாக்ட் ஓவர் ஆல்சோ, வி கான் பி ஜஸ்ட் சிட்டிங் குவாய்ட் அண்ட் வி கான் பி கோயிங் த்ரூ திஸ். தட்ஸ் நாட் நீடட். லைக் நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம். பக்கத்துல இருந்தால் நான் இந்நேரம் கமிஷனர் ஆஃபீஸில் போய் அந்த வீடியோவோட கொண்டு போய் யார் பண்ணாங்களோ அவங்க சட்ட காலர் இழுத்து கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு வந்திருப்பேன். I'm miles and miles and miles away. I don't have that facility. That's what I'm requesting here.
We can't allow any cowards to talk about us on YouTubes and sit around here. I'm extremely upset about the way they have narrated about IG's words, whatever she spoke. அவங்க ஏஜுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுக்காக என்ன சொல்றது, அவங்க த வே வந்து அவங்களோட ஏஜை வந்து அவங்க வந்து அதை என்ன சொல்றது, அதை வந்து போர்ட்ரே பண்ணி பேசியிருக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. We can't let this go over and over again. Not only we are coming here to praise, also if things are happening like that, we have to show that we also have the power to do certain things. I'm not able to do it. I'm here too far. That's why I'm saying this over and over again. Whoever is living around the squad, somebody can take the responsibility. Definitely this has to be complained because this person has to stop it. Nobody's invited that person to come here and nobody has called them to humiliate us so far. I'm also speaking in behalf of another person. அவங்க ஒரு ஆர்வத்தில் சொன்னாங்க, என் குழந்தைய விட எனக்கு அவங்கள பிடிக்கும். அப்படி சொல்றதுக்கு கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்து அதை வந்து உட்காந்து யூடியூப் ஃபுல்லாக தேவையில்லாமல் பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? And also he's tagging our videos like, these things are going on and speaking about it. That's not fair. I don't want that to happen. Please, some of you take the responsibility and complain this. And thank you. I love Maya. That's a different thing. I still love her. That's a different thing. But I want somebody to take a step on this. Thank you. Yes, definitely. Today also we wanted to make that message clear. So whoever is doing this and continue do this, definitely they will be reported. We'll raise a complaint and it will go back to them. Thank you. I've finished. I'll stay down. I'll go down to listener. Thank you. Thank you. Yes. Priya, நீங்க பேசணுமா? First of all, இது வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? அன்லைக் அதர் ப்ரீவியஸ் சீசன்ஸ். ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு அண்ட் தே காட் they don't want Maya to win and that happened, and they want Archana to win, that happened too. பட் ஸ்டில் வந்து பூர்ணிமா அண்ணாவோட போஸ்ட்லலாம் இன்னைக்கு ரொம்ப கேவலமாக கமெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் I don't know what they are trying to achieve. We don't know how to stop these abuses. அண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர் இல்லையா? அவங்க பூர்ணிமா அண்ணாவுக்கும் இந்த கேமுக்கும் என்ன பிரச்சனை? he didn't even involve in this. அதில் போய் அசிங்கமாக நமக்கே இப்படி இருக்கு, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஈவன் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ். த ஒன்லி திங் தட் வி கேன் டூ இஸ் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிட்டு மேக்கிங் தி கமெண்ட் செக்ஷன் அன்அவைலபிள் ஃபார் அன்னோன் பீப்புள். தட் இஸ் த ஒன்லி திங் தட் வி கேன் ப்ரொடெக்ட். அது மேக்ஸிமம் இங்கே உள்ளவங்க எல்லாரும் செஞ்சாலே ஐ திங்க் இட் வில் பி பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட் பண்ண அலோவ் பண்ணுறதுனால தானே people are coming and back. நோ பிரியா, ஐம் சாரி. இது வந்து நீ ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு போ, உனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் அதை டிஸ்அக்ரி பண்றேன். நோ that's a different ஆக்சுவலி context. இப்போ என்னோட நான் இப்போ மாயாக்கு நான் சப்போர்ட் பண்றப்ப கூட எனக்கு டிஎம்ல ஒரு 3-4 பேர் உடனே வந்து டிபி மாத்திட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னோட பர்சனல் ஐடியில போய் நான் ஒரு ஸ்டோரி போட்டா கூட மாயாக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் ஒருத்தர் வேல்யூ பண்றேன், ரெஸ்பெக்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஏன் பயந்துக்கணும்? இல்ல எதுக்கு நான் கமெண்ட் ஆஃப் பண்ணணும்? அபியூஸ் பண்றவங்க தப்பு, அவங்க பண்ணா நான் அஃபெக்ட் ஆகுறேன், அதை நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன், அதை நான் ஹீல் பண்ணிக்கிறேன். பட் நான் பயந்துட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணவோ பயப்படுறது கிடையாது. இட்ஸ் லைக் அவாய்டிங் ஷிட். இட்ஸ் நாட் லைக் பயப்படுறது. யூ நோ வாட், நான் ஹேமாக்கு வந்து நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் கூட அனுப்பிச்சிருக்கேன். யூனோ ஒண்ணுமே கிடையாது. மாயா இஸ் த பெஸ்ட்னு ஒரு பொண்ணு டைப் பண்ணா, அதுக்கு கீழே அவ்வளோ பேரு அசிங்கமா கமெண்ட். மாயா இஸ் த டைட்டில் வின்னர் அப்படின்னு போட்டா கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ். ஃபேஸ்புக்ல we cannot avoid it, but at least ட்விட்டர்ல we can try some best, right? We have some options to avoid such nonsense, right? That's what I'm saying. Can I just say something? Yeah, please go ahead. I think this is exactly what she wanted to fight inside, and we can't do the same thing outside also. We joined for that cause now. That was one cause that united us. This is the exact thing she was fighting inside. We are giving them the power. We should not. கண்டிப்பாங்க பிரியா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லவா? ஷேர் பண்ணுங்க. எனக்கும் ஒன்னு இருக்கு, நானும் ஷேர் பண்றேன். But not my personal, only with respect to this page and everything. Yeah, same. So second week வந்துட்டு நான் கொஞ்சம் தான் ஆக்சுவலாக லைவ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு கரெக்டாக தானே பேசுகிறா, என்ன மாதிரி தானே பேசுகிறா, இவ நினைக்கிறது கரெக்டு தானே, பவாச்சலதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வராரு, அவரை யாருக்குமே அங்கே தெரியல. ஓகேங்களா?
இவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. யார்கிட்ட எப்படி இருக்காங்களோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். பட் அவ்வளோ பெரிய ஒரு ரைட்டர், ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்து இந்த ஒரு பொண்ணு, இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பொண்ணை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரைட், சேம் திங் ஹேப்பன் வித் கானா பாலா ஆல்சோ லேட்டர். அண்ட் அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு சைக்காலஜி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அந்த சைக்காலஜி கிளாஸில் அங்கேருந்து புரிஞ்சவங்களே ஒரு 2-3 பேர் தான். அதில் வந்து மாயாவும் ஒன்று, இன்னொன்று விசித்ரா மேம், இன்னொன்று நிக்சன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து இருந்தாலும் வந்து இவங்க வந்துட்டு இப்படி ஒரு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இம்மெச்சூர் பீப்புள்கிட்ட ஒரு அக்யூசேஷன்ஸ் வருது. ஸோ தட் இஸ் வாட் புஷ்ட் மீ டு ஸ்டார்ட் திஸ் பேஜ், டு டெல் பீப்புள் டு டெல் பீப்புள் தட் திஸ் இஸ் ஆல்சோ திஸ் கேர்ள். அந்த 1 hour எபிசோடில் உங்களுக்கு காட்டுறவங்க மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் காட்டணும்னு நினச்சேன். ஃபஸ்ட் என்னால் அவ்வளோவா வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்துச்சு. தென் ஐ ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்டட் டு லெட் பீப்புள் நோ தட் திஸ் இஸ் வாட் திஸ் கேர்ள் இஸ் ஆல் அபவுட். ஸோ மற்றவங்கள பற்றி டீக்ரேட் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது எதுவுமே என்னோட மைண்ட்லேயே இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மாயா. அண்ட் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சோ, இந்த த்ரெட் எல்லாமே எனக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு கூட அந்த வீடியோ போடுறப்ப ஒரு ஃபாலோவர் வந்து சொல்றாங்க பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பத்தி அவங்க கன்சர்ன்டா இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ்னா ஹேட் கமெண்ட்ஸ், அசிங்கமா பேசுறது எல்லாமே அவங்க தாங்க. என்னைக்குமே நான் என்கிட்ட எடுத்துக்கவே மாட்டேன் நான். அண்ட் அவங்க பண்றது எல்லாமே இட்ஸ் கிவிங் மீ ஸ்ட்ரென்த். It's giving me push myself more. ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஹரிப்ரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஒரு கோப்பிங் இதை மட்டும் நீங்க வந்துட்டு டீகோட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் பி ஸ்மூதர், ஐ பிலீவ். பட் வி நீட் டு பில்ட் தட் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்து நம்ம பண்ணுவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எ ரியாலிட்டி ஷோ, அந்த பொண்ணு ஒருத்தன் திட்டி நம்மளுக்கு கோவம் வருதுன்னா பிகாஸ் நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கோங்க. வாட் எவர் த ட்ராமானா அதோட பார்ட், இல்லைன்னா அதை விட அதிகமான ட்ராமாவை நீங்கள் ஒருத்தரும் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பர்சனலாக வந்து ஹிட் ஆகுது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறவங்கள பற்றி ஃபீலே பண்ணாதீங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த் எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் ரிகார்டிங் திஸ். எஸ் கீதா. Yeah, I second whatever Hema spoke now. இது அப்படிதான் நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம கமெண்ட்ஸ் ஆஃப் பண்றோம் அப்படிங்கறது தாண்டி இந்த ஒரு உங்களுக்கு ஏத்துக்க முடியல, அது உங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்குதுன்ற பட்சத்துல நீங்க வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு போறது இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க அதை பண்ணக்கூடாது, பயந்து ஓடுறோமா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் மேபி நம்ம அதை எத்தனை நாள் ஓட முடியும், அங்க அதுதானே எல்லா ப்ராப்ளமா இருந்தது, எத்தனை நாள் ஓட முடியும் அப்படின்னு. think Geeta is out of the call. Maybe next யாராவது பேசணும்னா ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. எஸ் அம்ரிதா ப்ளீஸ். எஸ் ஸோ நான் வந்துட்டு ஹரிப்ரியாட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன். ஒன் திங் ஹரிப்ரியா, என்னன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை உங்க கமெண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது பிடிக்கிறதுனா யூ ஜஸ்ட் ஸ்விட்ச் இட் ஆஃப். நேத்தி எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ், அந்த ஒரு கேர்ளுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அதை வந்துட்டு பிரதீப் ஆண்டனி டேக் பண்ணி கிங் ஆலன் அவங்கள டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். சடனா என்னோட ஃபாலோவர்ல இன்க்ரீஸ் ஆகுது. உள்ள போய் பார்த்தா இட் வாஸ் சம், அந்த ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தா ஃபில்தி மெசேஜஸ் அது என்ன, ஐ கான்ட் டிஸ்கிரைப் இட்.
என்ன பண்ணேன்னா டக்குன்னு போயிட்டு போஸ்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு முதல்ல என்னோட ஃபாலோவர்ஸ் நான் வந்துட்டு ஐ எம் நியூ டு திஸ். எனக்கு என்ன இது பிக் பாஸ்க்காக தான் ஐ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் ஒன் ட்விட்டர். அப்போ வந்து நினைச்சுன்னா டக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு எனக்கு யாரை தெரியும், நான் யார் கூட கன்வெர்ஸ் பண்ணிருக்கணும், டக்குன்னு போயிட்டு எல்லாரையுமே நான் ரிமூவ் பண்ணேன் என்னோட ஃபாலோவர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ் நியூவா டக்குன்னு பார்த்தா அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல என்ன இது. ஒரு போஸ்ட் போடுறேன் நான், பிரதீப் நான் டேக் பண்றேன். அது பாத்தீங்கன்னா ஷேர் பாத்தீங்கன்னா 75 மேல ஷேர் போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பேர் யார் இவங்க எல்லாம்? எனக்கு அவங்க எல்லாம் டக் டக் டக்குன்னு ஃபாலோவர்ல ஆட் ஆகுறாங்க. ஸோ நான் போஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போயிட்டு எல்லாரையும் நான் ரிமூவ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ கேம் பேக். நான் வந்து அதுக்கப்புறம் அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சரி ஓகே இது வந்துட்டு சாரி அம்ரிதா, நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ ஹலோ நவ yes now we can hear you. Yes, I mean, did you hear me what I spoke before? yes last நீங்க சொன்னீங்கல்ல அது வரைக்கும் கேட்டுச்சு, just before 2-3 seconds. ஓகே யா. ஸோ யார் இது இப்படி போடுறாங்க எனக்கு தெரியல. எனக்கு இது வந்துட்டு என்னன்னா நான் ஒரு வீடியோ இது ஒரு ஸ்பேஸ் ஒன்று நடத்தியிருக்காங்க. இங்க மாயா வந்து பேசிட்டு போன அப்புறம் ஒரு ஸ்பேஸ் உடனே போட்டிருக்காங்க. அதுல போட்டுட்டு விமன் மென் 2 பேருமே என்ன இவங்க அமைதியா இருக்காங்க, என்ன இவங்க பேச மாட்டாங்க, ஒருத்தங்க பேர் சொல்லுன்னு சொல்றாங்க அது சொல்ல மாட்டாங்க. அசீம் வந்து 6 மணி நேரம் உட்காண்டாரு, இவங்களால ஒரு ஹாய் கூட சொல்ல முடியல. அந்த பொண்ணு கெஞ்சுது. ஐ டோன்ட் நோ நீங்க எல்லாம் யாரு, நீங்க ஏன் இப்படி என்னது இது எங்களுக்கு பாவம் பாக்குறீங்களா? we know why she is quiet, she was not feeling well and then அந்த லாஸ்ட் அந்த அவங்க பேசின ஒரு என்ன it will be around 3 to 4 minutes. அது கேக்குறதுக்கே we were all so happy. We know that someone is hearing, but now the situation how it is going is it is beyond Maya. We have Maya in every one of us actually now. இத வந்துட்டு இப்படி ஃபேஸ் பண்ணணும்னா நான் எப்படின்னா ஐ வில் கிவ் பேக் எவ்ரிதிங். I will not keep my mouth shut at all. I'll give back everything. நீ எவ்வளவு நேரம் மெசேஜ் பண்ற பண்ணு, I will give back. ஆனா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு I will never allow. My reply would not be with with that profanity words or anything. நான் வந்துட்டு நான் சொல்றேன் முடிஞ்சா நீ நல்ல வார்த்தை பேசு, அப்படிதான் நான் பேசுவேன் நானு. ஆனா உங்களுக்கு இது வந்துட்டு எப்படின்னா இது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு ஹரிப்ரியா. உங்களுக்கு இது வந்து உங்களோட மென்டல் ப்ரெஷர் கம்மி பண்ணுது, உங்களோட மென்டல் ப்ரெஷர் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க, நீங்க உங்க போஸ்ட் போடுங்க, லைக் பண்ற நம்ம எல்லாருமே லைக் பண்ணுவோம். பட் இந்த கமெண்ட் ஆஃப் பண்ணுன்னா உங்களுக்கு அதை நீங்க பண்ணுங்க. ஐ வுட் சே தட். And yeah, that's what my thought about this one. Thank you. I'm sorry, I think I was misunderstood. நான் கமெண்ட் ஆஃப் பண்றது பத்தி நான் பேசல. So just wanted to add okay. that. Yeah. It was, I guess it was Priya, but that's okay. நான் என்ன சொன்னேன்னா just don't re-attack பண்ணாதீங்கன்னா, but as Hema clarified, you can say it in a dignified manner. That I agree. Exactly. Even I did that. Even I did that. What I meant is that attack பண்ணாதீங்க, that's all. மித்தபடி வந்து you can fight for whatever is right. Yeah, மாயான்னு போட்டு ஒரு ஹார்ட்டின் போட்டு ஒரு மெசேஜ் இப்ப நீங்க ஒரு ட்வீட் போடுங்களேன், ஒரே ஒரு ட்வீட் போடுங்க. ஜஸ்ட் இப்போ இந்த ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஐ வுட் சே தட் நீங்க whatever that you are sowing, you gonna reap it soon. That's what I would say. பட் நீங்க வந்துட்டு வேற யாரோட மாஸ்கையோ யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இத வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க வந்துட்டு பிரைஸ் பண்றீங்களோ, அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்கன்னா that's your fate. But we are so happy. நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணது இதுதான், Maya space is always a happy space. நான் இங்க பாசிட்டிவிட்டி தான் பார்த்திருக்கேன். எப்பவுமே ஹாப்பியா தான் இருந்திருக்கேன். அவங்கள ஷோல பார்க்கும் போதுமே I'll be so happy. நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது என்னவோ தெரியாது. இப்ப கூட நைட்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நானே யோசிப்பேன் மார்னிங் எழுந்து நான் ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், வாட் திஸ் கேர்ள் ஹவ் டன் டு மீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எஸ் இது ஹாப்பி ஸ்பேஸ் தான். இதை வச்சு நீங்க கண்டென்ட் பண்ணீங்க, இதுவும் நான் சொல்றேன். இப்போ நாங்க பேசுறத கண்டென்ட் பண்றீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க யூடியூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா I will surely complain against you. I'll do that for sure. Don't think that I am new to this Twitter and then I can't do anything at all. I will do it for sure. That's what I want to say. Thank you. Yeah,
தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் சொன்னதையுமே மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. சி வி ஹாவ் இனஃப் ப்ரூஃப் தட் தே ஹேவ் டன் திஸ் ரைட். லைக் நிறைய பேட் வேர்ட்ஸ், நிறைய ஆன்லைன் அப்யூசஸ். We are trying to stop it, right? Meanwhile, if somebody feels that it's very annoying, they can protect themselves. That's what I meant. This is not the solution that I'm giving for this issue. That's what I wanted you to understand first. இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து some shits are coming now, we are trying to stop it. Meanwhile, like கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி we take some precautions to temporarily stop it, right? That's what I meant, right? ஸோ அஃப்கோர்ஸ் இதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல இல்லையா. இப்போ வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் அட்லீஸ்ட் வி நோ லைக் ஹூ இஸ் அட்டாக்கிங். ஹியர் வந்து இட் டேக்ஸ் சம் டைம் டு கெட் டீப்பர், லைக் எக்ஸாக்டாக யாருன்னு கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு. அது வந்து நிறைய பேர் டைம் இல்லைன்னு நினைக்கிறதுனால பீப்புள் ஆர் ஜஸ்ட் மிஸ்யூஸிங் இட். But still, it has to come to an end eventually. I do agree. But it's a temporary thing that I'm trying to propose if it still annoys you, right? That's what I meant. Otherwise, இந்த மாதிரி வந்து நம்ம எனக்கு தெரியுது people are recording everything. We don't come and talk here, right? My solution is different. Like my perspective is different in handling that issues. ஒன்னை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண தான் போகிறோம். But eventually we have to protect ourselves, right? We cannot keep on giving chances to abusers. That's what I meant. Hope you understood. Thank you. பிரியா தேங்க்யூ. நான் டக்குன்னு அப்போ டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் வந்து நான் மாயா ஃபேன் பேஜ் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணப்போ நான் கமெண்ட்ஸ் ஆஃபில் தான் வச்சுருந்தேன். என்னால் அந்த கமெண்ட்ஸை பார்க்கவே முடியல. பட் சம்ஹவ் மற்றவங்க வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தாங்க. இப்போ நம்ம கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணாலும் டிஎம் பண்ணுவாங்க, டிஎம்ல இல்லைனாலும் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறத பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ண போய் தான் ஓரளவுக்கு ஹேட்ரேட்லாம் கம்மியாச்சு, லவ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதனால கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஒரு சொல்யூஷன் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் சொன்னேன். Of course, it's not a permanent solution. ஐயோ சாரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இல்ல I அப்ப want to டக்குன்னு எனக்கு make ரொம்ப my ஹைப் point ஆயிடுச்சு clear. அந்த அதுதான். இல்லைங்க, இப்போ டிஎம் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, டிஎம் பண்ணும்போது அட்லீஸ்ட் தேர் இஸ் ஒன் பர்சன் ஹூ கேன் நம்ம ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் ட்வீட்டுங்கிறது இட்ஸ் லைக் an ocean sometimes, right? Sometimes it's full of good water, sometimes it's good of full of bad water. We are trying to protect ourselves maximum. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது இல்லைங்களா, the whole day is getting ruined, right? So eventually it has to come to an end. We are almost taking all measures, right? We are நிறைய people எனக்கு அவங்களோட அப்ஜெக்டிவே அதுதானோன்னு தோணுது. இப்போ அவங்க ஹேட்டர்ஸ்ன்ற பேர்ல ஒன்று பண்றாங்கல்ல, இப்படி பேசினா இந்த பொண்ணுங்க சைலண்ட் ஆயிடுவாங்க, நான் தப்பா பேசினா உன்னால எதிர்த்து பேச முடியாது, நீ பயந்துருவ, இல்ல கமெண்ட் ஆஃப் பண்ணுவ, இல்ல பிளாக் பண்ண. அதுதான் அவங்க அப்ஜெக்டிவே. அப்ப அவங்க எதிர்பார்க்கறத நான் ஏன் பண்ணணும் அப்படி இருக்கு எனக்கு. கரெக்ட். இப்போ பட் நம்ம அந்த ஃபேஸை தாண்டிட்டோம் ராகவி. நம்ம we are in a better phase now. We are trying to challenge themselves. That's why they are coming again with a group and gang, right? Because they are also surprised. Like என்னடா ஷட்டான் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு they are they are surprised. That's why we are getting again some kind of bad waves. We have to fight against it, of course, but we have to do it with some dignity, அவங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Exactly, but of course people have to comply. It's going in a wrong way, right? Honestly, what I feel is because of our Maya Squad posts, நம்ம நிறைய 24/7 post பண்றதுனால invariably people who haven't watched it are following us and support for Maya is increasing. அது பொறுத்துக்க முடியல. That is very evident, and they are starting to retaliate by stooping to such low level because அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ண அபியூஸ்லாம் நம்ம டாலரேட் பண்ணிட்டு தான் இன்னும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் இறங்கினா இவங்க இது பண்ணுவாங்கன்றதுதான் அவங்க ஐடியாவா இருக்கு, and that is what they're doing. So but then everybody can handle it in their own way, like Hema pointed it out. It is all a person's perspective. So அதாவது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மேஸ்க் போட்டுட்டு பேசுறாங்க. தட் இஸ் த ரீசன். இப்ப மேஸ்க் போட்டு நீ நல்ல விஷயம் பேசுற, சப்போர்ட் பண்றனா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்.
but you're abusing someone with bad words or inappropriate images, videos, memes, then that should be definitely questioned, right? கண்டிப்பா. But that's ஸோ a challenge again. ஸோ இன்னைக்கு வந்து நான் டிஸ்க்ளைமர் போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு காரணமும் அதுதாங்க. நம்ம பேசாம இருக்கோன்றதுக்காக தே cannot go to any extent இல்லைங்களா? ஸோ we have to send them the message clearly. If you do this, this will happen. If you do that, this will happen. And they cannot get away, not all the time. இன்னைக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே பாதி பேர் இனிமே வரமாட்டாங்க. So they are taking it lightly, spreading negativity around, and I don't know, people are having so many double standards. இங்க வந்துட்டு ஒன்று ட்வீட்ல போட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து இன்டர்வியூ ஒன்று சொல்றதுல I have to call it out. So that's it. So That is very true, But and I believe I our squad is doing it in a very dignified way. There is no exactly. attack, no vengeance, no mocking. It was just that this is the fact, this is what you said before, and this is what you're saying now. That's it. See for yourself kind of videos, which is what is the beauty of our squad. They are very, very factual. exactly, No bluffing, no manipulating, nothing, just facts, exactly, because they exactly. can't retaliate the facts. இப்போ அவங்க ஃபேக்ட்ஸா பேசுறாங்களா? இல்ல, அவங்களால பேச முடியாது, ஏன்னா அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, அதனால இப்படி அட்டாக் பண்றாங்க. Exactly. தட்ஸ் இட். கண்டிப்பா. நேத்து சொன்ன மாதிரி நீங்க every one of you who DM us, who give us love, strength, you all are helping us. Whenever I get any DM, I share it with the girls. பாருங்க இவ்ளோ இருக்கு, and those things help us. And we don't want to express the kind of lows that we are going through, because அதை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா அதனால எத்தனை பேர் அஃபெக்ட் ஆவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்து எங்களுக்கு உங்ககிட்டலாம் கொடுக்க வேண்டாம். So it's enough, that you guys understand us without saying anything, without uttering a word, and still you are showing your love and giving your strength to us. So thanks a lot for that. As I always say to him, anything for the squad, because because I don't think you would get such a connection. I don't know, like this is magic, just like Maya. So anything for the squad, anything for the squad. Yeah, thank you so much, Haripriya. ஆல்சோ டு காம் டவுன், அவங்க அர்ச்சனா போட்டாங்க இல்லையா ஒரு போஸ்ட்டு, அதையே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதையே ரிப்ளை பண்ணலாம். வி டோன்ட் வாண்ட் டு டாக் மோர் ஆன் எனிதிங். லைக் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் அதை மட்டுமே ரிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் அண்ட் இனிஷியேட்டிங் ஆல் திஸ் பேட் ஸ்டப்ஸ், ரைட்? நம்ம வந்து மாயாவுக்கு பாசிட்டிவாக தான் எதுனா போடுறோம். ஸோ அதில் வந்து நம்மளை இது பண்ணுறாங்கங்க போது தட்ஸ் ஒன் வே ஆஃப் ஹேண்ட்லிங். Yeah, and the people who talked about so many people in the beginning, host பத்தி பேசினாங்க, மற்ற contestants பத்தி பேசினாங்க, but I also heard many people are getting some gag order or something to shut somebody out. என்னை பத்தி நீ பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு. I don't think Maya is even doing those kind of things. She doesn't want to stick on to this Big Boss or whatever things that is happening. But one thing that may hurt them, it will be like we are facing this negativity, we are getting abuses, so that may also hurt them, right? Yeah. So definitely this will come to an end. And பாதி வந்து It பாஸ் should. இன்னும் வந்து அவங்க மினியன்ஸை வந்து அவங்க கால் ஆஃப் பண்ணல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கால் ஆஃப் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அண்ட் த சோஷியல் மீடியா would be a much better place like before the beginning of the season. So let's fight for it and let's wait for that day. It's a very long road, and it is a very hard path, but I suggest we keep doing what we are doing, because somewhere it is, yes, we are getting hit வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அடி விழுகுது, but positivity is also increasing, so I would say we'll just focus on that. எஸ், இன்னைக்கு போட்ட ஒரு போஸ்ட்ல ஒரு வாரே போயிட்டு இருக்குங்க. நான் திரும்ப போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மெனி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அவுட். இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாவே வந்து அப்போசிஷன்ல பவர் கம்மியாகும். ஸோ வாட் எவர் கேங் தே ஹேவ், வாட் எவர் குரூப் தே ஹேவ், இஃப் தே ஆர் கொஸ்டின்ட் பை ஃபேக்சுவலி in a factual manner, definitely that will put them away, and that will also put us away from all this negativity. So keep calm.
I think that we are doing it right these days, right? நம்ம நிறைய சேஞ்சே பண்ணியிருக்கோம். முன்னாடி இந்த மாதிரி இல்லைல்ல. நம்ம ரொம்ப குவைட்டாக இருந்த டைம் போய் இப்போ அட்லீஸ்ட் we are talking back and we are showing them talk back பண்ணால் இதான் நடக்குது அப்படின்றதையும் நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க இப்போ. ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக தான் நான் நினைக்கிறேன். Yes, we are. எவென்ச்சுவலி Yeah, we have come, in this journey, and we know how our conversation was initially and இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. So, day is getting better by better. ஸோ அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, நம்மளும் அதே தப்பை திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. we can just move on with the proofs. That's it. Answer politely, answer, அது எந்த இடத்துல எப்படி ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து if you are trying to understand me, I can explain you. If you are trying to not understand me, for sure, then what is the point of making you understand, right? That's what it happens. அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் பிடிக்காது. ஸோ I don't know, it takes time to understand. Definitely. Okay, so new speakers irukanga. I think we can ask them also to speak. And You can அலியானா put me கொஞ்சம் to a பேசுங்க, listener. உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க அலியானா. so மற்ற ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி பேசினவங்கள நாங்கள் லிசனர்ல Yeah, போடுறோம். please. இஃப் யூ வாண்ட் டு Hi. ஸ்பீக் அகைன் Sure, ப்ளீஸ் sure. Go ரெக்வெஸ்ட் ahead. அகைன். Hi. Put me ஹாய் ஹாய், வாங்க வாங்க. யா தேங்க்யூ. ஹாய். ஆக்சுவலி நீங்கள்லாம் என்ன கவனிச்சிருக்கீங்கன்றது நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஐம் ஸோ சாரி. ஹாய், ஹலோ டு ஆல் த மாயா ஸ்குவாட். ஹலோ ஹலோ. ஹலோ. ஆக்சுவலி நீங்கள் என்னெல்லாம் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்பேஸ். நான் இதுதான் மொதல் வாட்டி ட்விட்டர் திறக்கிறேன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். வெல்கம். வெல்கம் வெல்கம். ஸோ இதான் நான் மொதல் வாட்டி பார்க்குறேன். எவ்வளோ ஒரு ஃபைட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ சீரியஸாக ஒரு திங்ஸ் பின்னாடி வருதுன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு தெரியாது. எது இது பேர் ஃபைட்டா? நீங்க ஒரு 1 month முன்னாடி வந்திருக்கலாம் ட்விட்டருக்கு. இல்லை ஆக்சுவலி வந்துட்டு ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் மாயா. கைஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக கமெண்ட்ஸில். நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்கேன். ஸோ லைக் நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து எவ்வளோ பேட் காமெண்ட்ஸ் வந்தது இல்லை. நான் யாருக்கும் போயிட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன். எந்த ஒரு கமெண்ட்க்கும் வந்துட்டு ஐ வுட் ஜஸ்ட் லைக் நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு ஒரு போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணி அண்ட் ஐ காட் ரிப்ளை ஸோ பேட்லி. அண்ட் அது வந்து எனக்கு எஃபெக்ட் ஆகலை. ஐ டிடன்ட் கெட் எஃபெக்ட் அட் ஆல் பிகாஸ் மாயா கிட்ட அவ்வளோ உண்மை இருந்துச்சு. ஸோ அந்த அந்த உண்மையை நான் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஸோ என்னை அட்டாக் பண்ணும்போது நிறைய நான் இதை பார்க்குற நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்க்கு எனக்கு ரிப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நிறைய பர்சனலாக வந்து எனக்கு டிஎம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தேம். ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் பண்ணீங்க இந்த பாதி கட்டத்தில். லைக் நான் ஒண்டி தான் அங்கே போராடுற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா ஆல் த மாயா ஸ்குவாட்ஸ், மாயா ஏஜென்ட்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எனக்காக திரும்பி ஃபைட் பண்ணியிருப்பீங்க. விச் நான் பார்த்தது வந்து 24/7 நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஏன்னா ஐம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் வந்து மார்னிங் எல்லாம் எனக்கு வேலை இருக்கும். ஸோ நைட்லலாம் நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக உட்காந்து மாயாவோட 24/7 லைஃப் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஐ லிட்டரலி நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அட் ஆல். எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் வந்து ஐ ஜஸ்ட் கேனாட் கீப் மை செல்ஃப் ஸோ கம் வென் சம்படி டாக் பேட் அபவுட் மாயா. நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை என் லைஃப், என்டையர் லைஃப்பில் பிக் பாஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஐ வாஸ் தாட் இட் ஜஸ்ட் ஸ்கிரிப்டான ஒரு ஷோ, ஒரு கேம் ஷோ அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பட் அது வந்து எனக்கு இது தப்புன்னு தோணுது. லைக் டுடே இந்த ஒரு சீசனில் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஓ இது இப்படி தான் நடக்குது, இப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு உண்மையை வெளியே காமிக்கிறதுக்கு, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மாயா பூர்ணிமா வாஸ் ட்ரூ டு என்டையர் சீசன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் என்னோட ஹோல் ஃபேமிலி அகெயின்ஸ்ட் மீ வென் ஐ சப்போர்ட்டட் மாயா. ஈவன் மை ஓன் ஃபேமிலி, மை ஓன் பாய் ஃப்ரெண்ட். ஸோ சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஃபைட் வந்திருக்கு. நான் அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன் என் வீட்டில். லைக் அவங்க லிட்ரலி நான் அவங்கள இப்போ நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஈவன் மாயா நான் லிட்ரலி நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக நான் மாயாவை போய் மீட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். பிகாஸ் ஷீ இஸ் ரியலி மேஜிக். எனக்கு அவங்க மேலே ஐ எம் ரியலி அப்சஸ்ட் டு மாயா. பிகாஸ் நான் இவ்வளோ அப்சஸ் ஆனதே இல்லை. நானா அப்படின்னு நானே யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியும், புரிஞ்சிக்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் உங்களோட வேலை என்ன, நீங்கள் எப்படி இந்த மாயா ஸ்குவாட்லாம் அவங்களுக்கு அவங்க சைடில் நியாயம் இருக்கிறத காமிக்கணும்னு நினச்சிங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க.
யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க, ஜஸ்ட் இக்னோர் தேம். ஏன்னா நம்ம இக்னோர் பண்ண 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 அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் அழுத்து போயிடும். எவ்வளோதான் பண்ணுறது இவங்கள அப்படி ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது அவ்வளோக்கு நம்ம மாயாவை தான் வின்னர்ஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் என்ன, ஜஸ்ட் இக்னோர் தேம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. அவங்கெல்லாம் சண்டை போடுறது உண்மை என்னன்னு உலகத்துக்கே தெரியும். நம்ம புதுசாக வந்து ப்ரூஃப் பண்ணி இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லவே தேவையில்லை. மாயா இஸ் த ரியல் வின்னர். ஜஸ்ட் இக்னோர் ஆல் ஆஃப் திஸ் புல்ஷிட். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் கைஸ். என்னை எவ்வளோ பேச விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஒரு கமெண்ட்டும் தான் வந்து நிறைய பேரை பேச வச்சிருக்குங்க. எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்களா? ஐ எம் ஃப்ரம் மலேசியா ஆக்சுவலி. யா தெரிய வந்துச்சு எங்களுக்கு. ஓ, நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருக்கீங்க. எஸ் எஸ். ஹேமாக்கு தெரிஞ்சா அந்த நேசமணி ஸ்குவாட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. மோரோவர் என்ன எல்லாம் ஹேமாக்கே டிஎம் பண்றீங்க, அவங்களுக்கே கமெண்ட் பண்றீங்க. நான்லாம் உங்களை பார்த்ததே இல்லையே. இல்ல இவங்க எனக்கு டிஎம் பண்ணல, பட் ஐ நோட்டீஸ். யாருக்குமே டிஎம் பண்ணது கிடையாது. நான் ஒரு ஆளுக்கு லைக் என்னோட வேலை ஒரு ஆடியன்ஸா ஐ தாட் தட் கேர்ள் வாஸ் ரியலி ரைட். ஸோ நான் அவங்களுக்கு போய் நான் கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நான் எந்த ஒரு மாயாஸ் டீமுக்கும் எந்த ஒரு இதுக்கும் கமெண்ட் பண்ணல. அட் ஒன் பாயிண்ட் எனக்கு தோணிருச்சு எல்லாருமே மாயாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. என்னோட சப்போர்ட் அங்கே இருக்கணும்னு தோணுனால நான் சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் சின்ஸ் ஐ ஹேவ் லிட்டில் பஞ்ச் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஹூ ஹேவ் லுக் அப் ஃபார் மீ. ஸோ இது ரைட்டுன்றதை நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் காமிச்சேன், அவ்வளோதான். Thank you so much for doing that, Aryana. Thank you guys. Thank you so much all of you. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thanks for dropping by today. Thanks a lot. All right guys.